ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಡಾಕ್ಟರ್ ಕೆ ರವಿಕುಮಾರ್, ಚಿಕ್ಕಬಳ್ಳಾಪುರ, ಕರ್ನಾಟಕ, ಚಿಕ್ಕಬಳ್ಳಾಪುರ ಜಿಲ್ಲೆಯಿಂದ ಬರ್ತೇನೆ. ನಾನು ವೃತ್ತಿಯಲ್ಲಿ ವಕೀಲ, ಅಡ್ವೊಕೇಟ್. ನಾನು ತಿರುಪತ್ತೂರಲ್ಲಿ ನಡೀತಕ್ಕಂಥ ಈ 3 ದಿನಗಳ ಉಪವಾಸ ಕೂಟ ಏನಿದೆ, ಈ ಉಪವಾಸ ಕೂಟ ಅನೇಕರಿಗೆ ಬಹಳ ಪ್ರಯೋಜನಕಾರಿಯಾಗಿದೆ. ಇಲ್ಲಿಗೆ ಬಂದ ಮೇಲೆ ಸತ್ಯವೇದದ ಆಳ, ಅದನ್ನು ಬಹಳ ಡೆಪ್ತ್ ಆಗಿ ನಾವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಬಹುದು. ಅಭಿಷೇಕದ ಕುರಿತು, ನವಭಾಷೆಗಳ ಕುರಿತು ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂಥ ಒಂದು ಪ್ರಸಂಗ ನಡೆಯುವಂಥ 3 ದಿನಗಳ ಕೂಟ ಇದು. ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದೆ. ನಮಸ್ತೆ. Greetings to you all in the name of our Lord and our Savior Jesus Christ. This is me, Gracie. I am from Hubli, Karnataka. Basically, I come here from my 2nd standard. Maybe that would be from 20 years. Yeah, 20 or 18 years. So it's been really good, and it's a blessing to be a part of a prayer that has been a revival for everybody. The basic thing that I have got to know and what I've learned from the scratch is whatever vessel it might be, whichever vessel I might be, God chose me, and then there is a burden for the nation to be prayed. And according to the word for today, what is being told, there is a burden to be prayed for the future thing that has going to happen, so that we can stop the satanic thing, Satan plans. So I really appreciate and I really thank Sam Jabdir uncle for the startup, for the start that the uncle has done, and for everyone. Osborne Anna, my favorite Anna. I always listen to Anna because I don't know much Tamil, but the word Anna tells in English is amazing. I really thank everyone from the bottom of my heart. Thank you. God bless. நாங்கள் வாணியம்பாடியிலேருந்து வரோம். எங்கள் பேர் தங்கம். அங்கேருந்து நாங்கள் இங்கே 7 வருஷமாக வந்துன்னுக்குறோம். இங்கே வந்து நாங்கள் ப்ரேயருக்கு அட்டன் பண்ணதுலேருந்து எங்களுக்கு நல்லது நடக்குது. எங்கள் பையன் சர்பத்தின் ஆவியிலிருந்து விடுதலைத்து ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்துகிறாரு. அந்த இடத்துலேருந்து நாங்கள் இங்கே வருஷம் வந்துன்னுக்குறோம். Praise the Lord. என் பேர் ஏஞ்சல். நான் கர்நாடகா கேஜிஎஃப்லேருந்து வரேன். 5 இயர்ஸாக வந்திருக்கேன். இந்த இடத்திற்கு வரும்போதெல்லாம் எங்களுக்கு எதுனா ஒரு பிளெஸிங் அற்புதம் நடக்கும். அதனால இதை பார்த்துட்டு இருக்க யார் இருந்தாலும் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என் பேர் சுதர்ஷன். நான் கேஜிஎஃப்லேருந்து வரேன். இங்கே வரதுக்கு ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. நான் ஒரு 4 வருஷமாக வந்துன்னுக்கிறேன். நான் ஒரு ரவுடிசம்லேருந்து நான் வந்து இந்து குடும்பத்தில் இருந்தவன். இப்போ நான் இங்கே இந்த இடத்துக்கு வந்து தான் நான் ரசிக்கப்பட்டேன். முத ஏசப்பானா எனக்கு இங்கே வந்து தான் ரசிக்கப்பட்டேன். இந்த டைம் வரும்போது ரொம்ப தடையாக இருந்துச்சு. நான் ஆண்டவரோட பாரத்தை தான் நாங்கள் எங்கள் ப்ரேயர் டீம்லலாம் நாங்கள் ஜெபம் பண்ணியிருந்தோம். அதே வார்த்தை வந்து இங்கே கெச்சிச்சு. எங்களுக்கு அங்கிள் மூலியமாக எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ஆசீர்வாதமாகுது. நாங்கள் அதே ஒரு பாரத்தை தான் வந்தோம். நாங்கள் தான் விண்ணப்பத்தை சொல்கிறோமே, ஆண்டவரே உங்களோட விண்ணப்பத்தை நாங்கள் கேட்கணும். உங்களோட பாரத்தை, இந்த தேசம் அழிஞ்சு போயிருக்குது, பாவத்தில் அடிமையாக இருக்குது, அதுக்காக நாங்கள் இன்னும் உங்களுக்காக சாகிறதுக்காக நாங்கள் ஆண்டவர் அர்ப்பணிக்கிறோன்ட்டு நாங்கள் ஜெபிச்சிருந்தோம். இந்த 2 வாரமாக அதே ஜெபம் பண்ணியிருந்தோம். அதே வார்த்தை எங்கள் வில்சன்ட் ஐயா சொன்னார். ரொம்ப சந்தோஷமாகுது, ஆசீர்வாதமாகுது. மீண்டும் ஆண்டவர் பேசுவார். ஜெபிங்க. நான் கோலாத்தங்கையில் வந்துக்கிறேன் கேஜிஎஃப்லேருந்து. இது வந்து செகண்ட், இது 2வது வருஷம். எனக்கு வந்து ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் இதாகிடுச்சு. 2 லிவர் வந்து பிளாக் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஏசப்பாக்கிட்ட வந்து செகண்ட் வருஷம் நான் வந்துக்கிட்டு இங்கே வந்து பெரிய ஒரு அற்புதம் எனக்கு ஆச்சு. எனக்கு வந்து உடம்பு தொந்தரவு ஆயிடுச்சு. அங்கேருந்து வரும்போது நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். கேஜிஎஃப் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். இங்கே சர்ச்சுக்கு வந்ததோ, இங்கே சர்ச்சில் வந்து காலை வச்சதோ ஆண்டவருக்கு எனக்கு பயங்கரமான இது நல்லா ஒரு கிருபையை காமிச்சார். கிருபையை கொடுத்தாரு. அற்புதத்தை சொன்னார். அற்புதம் காமிச்சார். நல்லா ஜபம் பண்ணாங்க. எனக்கு இந்த இடத்துல எனக்கு வருஷம் இது வரேன். போன வருஷம் வந்தேன். போன வருஷம் போது எனக்கு நோ ப்ராப்ளம் இல்லை, எதுவும் இல்லை. இந்த வருஷம் எனக்கு வந்து 2 லிவரில் வந்து பிளாக் ஆகிட்டு, ஆட்டுக்கு கொஞ்சம் தொந்தரவு டேமேஜ் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் கூட ஏற முடியாத வந்தேன். கேஜிஎஃப்லேருந்து சென்னை எக்ஸ்பிரஸில் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் நான். ஆண்டவரே ஏசப்பா, மறுபடியும் எனக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது அற்புதம் காட்டுவாரா ஏசப்பான்னு ஏசப்பா மேலே ஒரு நம்பிக்கையில் வந்தேன். இன்றைக்கி வந்து சர்ச்சில் வந்து காலை வைக்கும் போது, சர்ச்சில் வந்து உட்காரும் போது, ஜபம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் அற்புதத்தான் கொடுத்தாரு, வல்லமையை தான் கொடுத்தாரு, கிருபையாக கொடுத்தாரு ஆண்டவர். இன்றைக்கி நல்லா சுகமாக இருக்கிற அந்த ஆட்டு நோவே இல்லை எனக்கு. இப்போது அந்த ப்ராப்ளமே இல்லை. அந்த வாழ்வை வந்து 2 பிளாக் ஆகிட்டுருந்துச்சு, அதுவே இல்லைப்பா, நோவே இல்லை. ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எனக்கு இது மாதிரி ஆண்டவர் எனக்கு அற்புதம். எங்கே போனால் டாக்டரை போனால் ஜாலாப்பா கோலார், ஜாலாப்பால் 5 லட்ச ரூபா கட்டாங்க. பெங்களூரில் ஜேஜ் ஆஸ்பத்திரி 2 லட்ச ரூபா கட்டாங்க. அப்போ நான் டாக்டர் பேசினேன். டாக்டர்கிட்ட, நீங்கள் நான் பெரியவர், எனக்கு பெரியவர்
சொந்தம் பந்தம் கையை விட்டா கூட என் ஏசப்பா என்னை கை விட மாட்டாரு. டாக்டர் எனக்கு பெரியவில்லை, ஏசப்பா தான் எனக்கு பெரியவன்னு டாக்டருக்கு சவால் விட்டு வந்தேன். இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். அதுக்கு காரணமே ஏசப்பா தான் எனக்கு காரணம். சொந்த பந்தம் கை விட்டா கூட ஒரு கை விட்டா கூட என் ஏசப்பா என்னை கை விட மாட்டாரு. ஏசப்பா மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, எனக்குமே நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு அற்புதத்தை காமிச்சாரு, வல்லமையை கொடுத்தாரு, எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். எனக்கு ஏசப்பாக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த சபைக்காக நன்றி சொல்கிறேன். இந்த திருப்பத்தூருக்கு நன்றி சொல்கிறேன். கோலார் தங்கவேலில் வந்து 2 வருஷம் வந்து போன வருஷம் ஒன்றும் இல்லை, இந்த வருஷம் எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு. ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறேன், சபைக்காக நன்றி சொல்கிறேன். என் பேர் பாபு, நான் ஆந்திரா புத்தூர் பக்கத்தில் நாராயணவரத்தில் வர்றேன். இங்கே 2012லேருந்து தொடர்ந்து வந்துனே இருக்கிறேன். 2012லேருந்து வர்றேன். 2012லேருந்து வந்துன்னுக்கிறேன். கடவுளை ரொம்ப அதிசயமான வேலையெல்லாம் செய்தார் எங்களுக்கு. என் மனைவிக்கு லாஸ்ட் இயரு ஒரு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் வந்து அது கடவுள் மேலே பாரத்தை போட்டு போனால் நல்ல சக்ஸஸாக முடிச்சு கொடுத்தாரு. அருமையான இதெல்லாம் நடக்குது இங்கே வந்தாக்கா எங்களுக்கு. நாங்கள் வருஷம் தொடர்ந்து வந்துனே இருக்கிறோம். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உபவாச கூட்டத்துக்கு நாங்கள் ஏறக்குறைய 98லேருந்து வந்துன்னு இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சங்கர் பிரதர் இருந்தார், கூடாரத்தில் நடக்கும் போதுலேருந்து வந்துருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் வரும்போது பெரிய ஆசீர்வாதத்தோடு இங்கேருந்து போவோம். அபிஷேகம் இங்கேருந்து மூலம் தான் பெற்றோம். ஞானஸ்தானத்துலேருந்து எல்லாம் இங்கே தான் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அது மட்டும் இல்லை, சென்னை வரும்போது ஏலிம் சர்ச்சுக்கு எப்படியாவது போயிட்டு அங்கே நாங்கள் பார்த்துட்டு சாம் ஜபதுரை இருந்ததுலேருந்து நாங்கள் அங்கே வந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஆஸ்பான் பாஸ்டர் மூலிமா நிறைய மெசேஜ் கேட்குறோம். நாங்கள் எங்களுக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. குடும்பமாக நாங்கள் இங்கே வந்து எப்பவுமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் பிள்ளைங்கள் தலைமுறையாக ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய அபிஷேகத்தோடு இருக்கணும், வளரணும். அதுதான் எங்களுடைய எங்களுடைய ஆசை, விருப்பம், வாஞ்சை. என் பேர் சுகுணா, நான் வேலூர் ஆரணி. நான் இங்கே வந்ததுனால நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். ரொம்ப நன்மைகளெல்லாம் ஏசப்பா எனக்கு கொடுக்குறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நான் ஆவியின் வராங்கள ரொம்ப ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாரு. நான் நல்லா ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் வள்ளி. நான் ஹிந்து குடும்பத்திலேருந்து தான் நான் இங்கே வந்தேன். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். 1992 செப்டம்பர் அப்போத்துலேருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன். என்னை ஒருத்தர் இங்கே கூட்டின்னு வந்தாங்க. அப்போதான் ஏசாமி பற்றி தெரிஞ்சுக்கினேன். ஜெப ஆவின் தலைப்பு. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த ஜெப ஆவியில் கர்த்தர் நடத்திட்டு வராரு. அது மாத்திரம் இல்லை, என் குடும்பத்தில் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கினாங்க. பயங்கரமான இந்து குடும்பம் தான். ஆண்டவர் எல்லாரும் எங்கள் குடும்பத்தில் ரட்சித்தாரு. என் கூட வந்திருக்கிறவங்க எல்லாருமே நல்ல ஜெபிக்கிற வீராங்கனைகள் தான். எல்லாம் நல்ல ஊழியர் செய்கிறவங்கள வளர்ந்துருக்குறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போவும் இந்த ஜெப ஆவி நல்ல ஆண்டவரை நிறைச்சி அபிஷேகத்தில் வழி நடத்துறாரு. இந்த இடம் அந்த ஓலைத்தட்டெல்லாம் போட்டு மழைலாம் வந்தா உடஞ்சிடுற மாதிரியெல்லாம் உடஞ்சி நிறைய பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதன் மத்தியில கூட கர்த்தர் ஜனங்களை ஜபாவினால நிரப்பி இந்தியா முழுக்க எங்க சின்ன சின்ன கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூட நல்ல ஜபாவில நிரம்பி ஜெபிக்க கர்த்தருங்க ஒரு பெரிய அபிஷேகத்தின் ஊற்று ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் சுஜாதா. நான் ஆம்பூர்லேருந்து வருவேன். நாங்கள் வருஷம் இந்த உபவாச ஜபத்துக்கு நாங்கள் வருவோம். நான் ஃப்ரைடே உபவாசம் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்பேன். என் ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டார். எங்கள் சிறுமையை பார்த்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். என் மக இந்த ஞாயிற்றுக்கிழமை வெளிநாடு போயிருக்கிறாள். அவள் சுகபத்திரமாக எங்கே இருந்து அந்த வேலை கிடைச்சதுக்காக சோசரம். மகள் அந்த இடத்திலே கத்தாவே உமக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். மகனும் கத்தாவும் பெங்களூரில் வேலை செய்தான். அவனும் கத்தாமே அவனை உயர்த்த போய்கின்றதுக்காக சோசரங்களை ஏறடிக்கிறேன் தகப்பனே. நான் எப்பொழுதும் தேசத்துக்காக திறப்பி நின்று ஜெபிப்பேன். மிஷினரிமார்களுக்காக நான் ஜெபிப்பேன். எங்களை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபித்து வருவேன்.
கத்தர் இம்மட்டும் கத்தாவே எங்களுக்கு என் குடும்பத்தை உயர்த்தி வந்ததுக்காக சோஸ்திரம். நான் எவ்வளவு தாழ்மையாக இருந்தாலும் கத்தர் எங்களை உயர்த்தி இருக்கிறார். நான் கத்தருடைய கைகள் அடங்கி இருக்கும் போது என்னை எல்லா வகையிலும் உயர்த்தி என்னை ஆசீர்வதித்த கத்தருக்கே சோஸ்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வாணியம்பாடி வளையாம்பட்டிலேருந்து வரேன். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த கூட்டத்துக்காக வந்திருக்கிறேன். தோள்பட்டி வலியினால் ரொம்ப பாரத்தோடு நான் வந்திருந்தேன். காத்தால் உபவாசமாக நான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கும் போது இப்போ எனக்கு லெகுவாக இருக்குது. தோள்பட்டை வலியே இல்லாமல் நல்லா இருக்குது. நான் தொடர்ந்து வருவேன் இந்த உபவாச கூட்டத்துக்கு. கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் இந்த ஜபத்தில் திறப்பின் வாசல் நான் அழுந்து ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சேன். அது எனக்கு இப்போ மன நிறைவை கொடுத்துருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பூங்கதர். நான் இதே ஊர் தான், ஜோதிமங்கலம். எங்கள் வீட்டுக்கார் பேர் சென்றாயன். இங்கே 2 வருஷமாக வந்துன்னுக்குறோம். போன வருஷம் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சீட்டு எழுதி போட்டோம். இப்போது எனக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு ஆண்டவர். அற்புதம் செஞ்சார். எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சீட்டு எழுதி போட்டிருக்கேன். நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. எவ்வளவோ அற்புதம் செஞ்சுருக்காரு. ரொம்ப காலமாக நிலத்து பட்டா பண்ணாமல் இருந்துச்சு, அது பண்ணி கொடுத்துருக்காரு ஆண்டவர். எவ்வளவோ எனக்கு அற்புதம் செஞ்சுருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி, ஸ்தோத்திரம். My name is Chandra Alison. I am from Bangalore. So many times I came to this fasting prayer. இந்த தடவை ஹஸ்பண்ட் மெசேஜ் அவங்களுது எல்லாரோட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த அந்த ஞானஸ்தானங்கிறத ரொம்ப அருமையாக ஆண்டவர் அவருக்கு ஞானம் கொடுத்துருக்கிறாருங்கிறத ப்ரூஃப் ஆயிடுச்சு. நான் கர்த்தர் அவருடைய ஆயுசு ஆரோக்கியத்தை மினிஸ்ட்ரிக்காக ரொம்பவே ஜெபம் பண்ணுறேன். அவர் வயசில் சின்னவளாக இருக்கலாம், ஆனால் அறிவில் ரொம்ப பெரியவராக இருக்கார். இன்னும் அவருக்காக நிறைய ஜெபிக்கிற ஊழியத்துக்காக அவருக்கு இந்த கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் நேம் ಡ್ಯಾಫ್ನಿ ಆರ್ ಏಂಜಲಿನ್. ನಾನು ಕರ್ನಾಟಕದಿಂದ ಬಂದಿದ್ದೀನಿ. ಇದು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾನು ಪ್ರೇಯರಿಗೆ ಬಂದಿರೋದು. இந்த ப்ரேயர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் எங்களுக்கு இன்னும் அபிஷேகப்படுறன்னு ஆசை இருக்கு. ஆனால் அந்த ஆசை எங்களுக்கு நிறைவேற்றபடியாக ஏசப்பா எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். பிரேஸ் த லார்ட். நான் பெங்களூர்லேருந்து வரேன். என் பேர் இவான்ஜலின் கார்மல். இந்த மீட்டிங்க்கு நான் செகண்ட் டைம் வந்துட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ காட் என்ன அனாயிண்டிங் பண்ணாங்க. இந்த தடவை வந்தப்போ தேசத்துக்காக எப்படி பாரத்தோடு ஜபிக்கணும், எப்படி ஜபிக்கணும்னு எனக்கு நல்ல அறிவை தந்தாங்க. எப்படி ஊக்கத்தோடு ஜபிக்கணும், கண்ணீரோடு ஜபிக்கணுன்ற அறிவை தந்தாங்க. அதன்படி நான் செய்வேன். தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை இங்கே அழைச்சி வந்த கிருபைக்காக நான் கோடான கொடி ஸ்தோத்திரம் செய்துக்கிறேன். நான் எனக்கு இந்த ஆசிரமம் தெரியாது. எங்களுக்கு ஊழியக்கார மூலியமாக இது எனக்கு தெரிய வந்தது. ஆனாலும் கர்த்தர் எனக்கு இந்த மூணு இதோட 3ஆவது முறை நான் வர்றது. கர்த்தர் பெரிய அபிஷேகத்தினாலும் வல்லம்னாலும் நிரப்புனாங்க. பலவீனத்தோட கண்ணீரோ கஷ்டத்தோடு வந்தேன். நான் தேசத்துக்காக ஜெபிக்கணுன்ற எனக்கு வாஞ்சியை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஜெபிக்கும் போது அநேக தேவ மனிதர்களை பார்க்கவும் ஆண்டவர் அவர்கள் மூலியமாக செய்த ஒவ்வொரு தேசத்துக்காக எப்படி ஜெபிக்கணும், தேசத்துக்காக எப்படி அழுகணும், தேசத்துக்காக எப்படி நம்ம ஆண்டவருக்காக நம்ம எதுக்காக பிறந்தோம், எதற்காக நம்ம ஜீவிக்கணும் என்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு அதிகமாக தேவன் தாசன்கள் மூலியமாகவும் ஆவியானவர் எனக்கு உணர்ந்ததுனாலவும் நான் தேசத்துக்காக ஜெபிக்கும் போது அநேக அற்புதங்கள் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார். இன்னும் அதிகமாக நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான் ஆக்சுவலி பல ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கேன். பட் இந்த ஆண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் கர்த்தருடைய சத்தமாக இருக்கிறார் என்பதை இந்த 2 நாள் நிறைய ஒரு நாளைக்கு 3-4 டைம்ஸ் எங்களுக்கு ஊழியக்காரங்க மூலமாக நிறைய செய்திகள் கொடுத்தாங்க. அந்த செய்திகள் எங்களுக்கு இன்னும் அதிகமாக என்னை பலப்பட்டுச்சு. எப்படி ஜெபிக்கணும், எப்படி கருத்தோடு ஜெபிக்கணும், விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணணும், அழுது ஜெபம் பண்ணணும், மன்றாடி ஜெபம் பண்ணணும், ஒப்பாரி வச்சு ஜெபம் பண்ணணும், அழுது ஜெபம் பண்ணுன்றதுல பல காரியங்களை குறித்து அதிகமாக எங்களுக்கு நேற்று தினத்தில் இந்த நாளிலும் எங்களுக்கு அதிகமாக சொல்லிட்டு வந்தாங்க. நான் எங்களுக்கு ஒவ்வொரு ஊழியக்கார சொன்ன பாயிண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. அபிஷேகத்தினால கத்தரணும், திறப்புல நிற்கணும், ஜாமக்காரரை போல நம்ம காணப்படணும். இந்த நாட்களில் தேசத்துக்காக உலகத்துக்காக ஆல்ரெடி நாங்கள் ஜெபக்குழு மூலமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் கூடுதலாக அதிக
நேரம் கத்தருக்காக அதிக பக்தி வைராக்கியத்தோட எலியா எப்படி பக்தி வைராக்கியம் மாட்டாங்களோ அது போல நாமும் ஜெபிக்கணும்னு சொல்லி ரொம்ப வலியுறுத்தினாங்க. இது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், என்னோடு கூட இடைப்பட்டார், என்னை அபிஷேகித்தார், என்னை வல்லமினால் வரங்கள் அதாவது அந்நிய பாஷை வரங்கள்னால் நிரப்பினார். அதுக்காக கத்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்குள்ள ஒரு பாரம் எழுந்திருக்குது. தேசத்துக்காக திறப்புல நின்று ஜெபம் பண்ணணும், ஒரு ஜாமக்காரரை போல நான் காணப்படணும், அழுது ஜெபம் பண்ணணும்ன்ற அந்த வாஞ்சை இன்னும் அதிகமா என்னை உந்தி கொண்டிருக்கிறது, அழுத்தி கொண்டிருக்கிறது. அந்த கன்சர்னோட பாரத்தோட கருத்தோட ஜெபம் பண்ணணுன்றத கத்தர் எனக்கு பேசினார் என்னோட கூட. அதுக்காக கத்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ்லடா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரேன், கடம்பை கிராமத்திலேருந்து. என்னுடைய பேர் வந்து புனிதா. நான் முதலாவது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்து தான் நான் இந்த மீட்டிங்கில் தான் வந்து கர்த்தருடைய கிருபையால் நான் ரட்சிக்கப்பட்டேன். மோகன் அண்ணன் பேசும்போது தான் 3 நாள் 3 வல்லமையை நான் பெற்றுக்கொண்டேன். அதன் மூலமா ஆவியானவர் முதல் நாள் எனக்கு பெரிய என்னுடைய தலைமையில ஒரு பெரிய பலம் ஆண்டவர் கொடுத்தாரு, உடம்பு கீழே ஒரு பலம் கொடுத்தாரு, முகத்தில் ஒரு 3ஆம் நாள் 3 பலத்தை 3 நாளும் எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒளி பிரகாசத்தை கொடுத்து ஆண்டவர் என்னை உயிர்ப்பிச்சார். நான் இந்துவாக இருந்து தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன். சாமி இன்னைக்கு நான் வரேன்னா ஒவ்வொரு நாளும் திருப்பத்தூர் வந்தாவே எனக்கு திருப்பு முனை தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் வெற்றி தான். இந்த ஜபத்தில் உபவாசம் கொடுத்த கலந்து கொள்ளும்போது ஆண்டவர் பெரிய சிலாக்கியத்தையும் பெரிய பலத்தையும் ஆண்டவர் கொடுக்குறார். எங்கள் குடும்பத்தையும் கத்தர் எவ்வளோ பில்லி சூனி கட்டிகள் தான் ஆண்டவர் விடுதலை கொடுத்து எங்கள் குடும்பத்தை இன்னைக்கு ஆண்டருடைய சாட்சியாக அந்த கிராமத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களோட கூட இருக்கட்டும். இன்னும் நாங்கள் ஆண்டருடைய கன்வென்ஷன் நாங்கள் மறக்கிறதே இல்லை. எப்போவுமே கர்த்தருடைய கிருபை வருகை அதிகமாக இருக்கிறதால நாங்கள் எப்போ அந்த சர்ச்சுக்கு எப்போவுமே திருப்பத்தூர் வரதால எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய கிருபை எங்களை எல்லாம் ஊழியக்காரையும் பலப்படுத்தணும், நிறைய ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கணும். ஒரு முறையும் ஒரு ஆளை கொண்டு வருவோம். கர்த்தருடைய கிருபையால் எங்களை கர்த்தர் வழி நடத்தினார். கர்த்தருடைய மகாபெரிய தயவு கிருபாய் கொடான ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் கூட ஒரு சாட்சியை நிறுத்தினதுக்காய் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அந்த கூட்டத்துக்கு அநேக நாட்கள் இது திருப்பத்தூர் மாவட்டம், இது நாங்களும் இந்த கிராமத்தில் தான் இருக்கிறோம், செவாத்தூர் பகுதியில். ஆனால் நாங்கள் மிஷினரியாக இருக்கிறோம். எங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் சந்தித்து அது எங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்பொழுது கூட பக்கத்தில் சொன்ன அந்த சகோதரி கூட நாங்கள் சொல்லி தான் அவங்களும் வந்தாங்க. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க முன்னேற தேவன் அவர்களுக்கு பலத்தையும் நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாய் மாற தேவன் கிருபை செய்திருக்கிறார். எங்கள் மூலமாக அநேக சாத்தானுடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கத்தக்கதான தேவ வல்லமையும் வரங்களையும் கொடுத்து தேவன் எங்களை எடுத்து உபயோகம் பண்ணி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கவும் அநேக ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வாராக. இதுவே என் சாட்சி. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் அலெக்ஸ் ஜெபப்பிரியன். நான் திருவண்ணாமலேருந்து வரேன். நான் இப்போ தான் முதல் முறையாக இந்த திருப்பத்தூர் உபவாச ஜபத்தில் கலந்துக்கினேன். முதல் நாளே வந்துட்டேன். தேவ சமூகத்தில் இருக்கும்போது எப்படி போகுதுன்னே தெரில. ரொம்ப அருமையான ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் நிறைய கற்றுக்கொண்டேன். ஜபத்துடைய ஆழங்கள் மற்றும் எப்படி தேசத்துக்காக ஜெபிக்கிறது, கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து எப்படி ஜெபிக்கிற காரியங்கள்லாம் அறிந்து கொண்டேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என் பேர் வந்து பன்னீர்செல்வம். எங்கள் ஊர் திருவண்ணாமலேருந்து பக்கத்து கிராமத்துலேருந்து வந்துட்டுருக்கோம். இந்த திருப்பத்தூர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு விசேஷமாக இருக்குது. நாங்கள் இப்போ தொடர்ந்து 3 வருஷமாக வந்துட்டுருக்கோம் இந்த முகாமுக்கு. அங்கே வந்து தெரிந்து பார்த்தீங்கன்னா அநேக ஊழியக்காரர் மூலிமா அதை நாங்கள் வந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு எப்படி ஊழியம் செய்கிற வந்து நாங்கள் கற்றுக்கின்னு இப்போ நாங்களும் தொடர்ந்து 3 நாள் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். திருப்பத்தூர்னா ஒரு விசேஷமாக தான் இருக்குது. அநேக பேர் வராங்க, கூடி தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. எங்களுக்கு நல்லா பயனுள்ள இருக்குது. ஆண்டு இந்த மாவட்டத்தை வல்லமை பயன்படுத்தியிருக்காரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் திருப்பூர்லேருந்து வரேன். என் பேர் ஷீபா. நான் இப்போ தான் திருப்பத்தூர் மீட்டிங்க்கு ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக வளரவும் அவருடைய வரங்களால் ஆண்டவர் நிரப்பவும் எங்களை ஆண்டவர் நிரப்பினார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். சேந்தமங்கலம் ஆலய தெருவு. நான் இருக்கிற இடம் வந்து சின்ன பழம்பாறை. போன வருஷம் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இதோட இங்கே 2வது வருஷம். இப்போ இங்கே வரமா எனக்கு வந்து எவ்வளோ மாற்றங்கள் மாறி இருக்குது. நல்லபடியாக இருக்கிறேன், வேலைக்கு போகிறேன், கை நிறைய நல்லா சம்பாதிக்கிறேன். ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவருக்கு சோத்திரம். நாங்கள் போன வருஷம் எனக்கு ரொம்ப அலர்ஜி வந்துட்டு இருந்துச்சு. உடம்பெல்லாம் தழும்பு, மூஞ்சி கை காலெல்லாம் வீக்கம் வந்துட்டு இருந்துச்சு. அழுந்துக்கினா உள்ள ப்ரேயருக்கு வந்து 3 நாள் விட்டு சனிக்கிழமை போகும்போது ஒரு தழும்பு கூட இல்லை. ஆண்டவர் என்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணார். ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி செலுத்திக்கிறேப்பா. பெங்களூர்லேருந்து வந்துன்னு இருக்கிறோம். நாங்கள் 3 வருஷமாக வரோம். என் பேர் நாகம்மா. போன வருஷம் ஆகஸ்டில் சுகர் லோ, பேர் மனோரஞ்சிதம், பெங்களூரு. போன வருஷம் மீட்டிங் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டேன். ஆனால் போன வருஷம் மீட்டிங்க்கு வர முடியாது. ஆகஸ்ட்டில் உடம்பு சரி ரொம்ப கோமாவில் போயிட்டேன். இங்கே வந்தும் மயக்கமாகவே இருந்து ப்ரேயரில் கலந்துக்கவே முடியல. மறுபடியும் இந்த வருஷம் ஆண்டவர் நல்லா சுகத்தை கொடுத்தாரு. நான் படுத்துனே இருந்தால் கூட நான் மீட்டிங்க்கு போய் தான் வருவேன்ட்டு வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. இப்போ இந்த வருஷம் செப்டம்பரில் ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து பலன் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சேலம் காரிப்பட்டி மேட்டுப்பட்டி அங்கேருந்து வரேன். நான் 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். எனக்கு இதுவரையில் நான் வந்துட்டு இருந்த வரையில் எனக்கு நல்ல தான் சுகத்தோடு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. போன வருஷம் வின்சென்ட் செல்வகுமார் வந்திருந்தார். எனக்கு முதுகுத்தண்டு எலும்பு பிரச்சனை, அதுக்காண்டி அவர் ஜெபம் பண்ணார். நானும் பாரத்தோடு ஜெபம் பண்ணேன். அதுலேருந்து எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. கோடியான கோடி ஸ்தோத்திரம். நன்றி. அண்ணாள். பிரைஸ் லார்ட். என் பேர் கிரேஸ். நான் கேஜிஎஃப் கர்நாடகாலேருந்து வரேன். நான் எங்கள் ப்ரேயருக்கு வருது செகண்ட் டைம். ஆக்சுவலி வந்து என் வாழ்க்கையில் நிறைய கேள்விக்குறியெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல வந்து ஏசப்பா வந்து எனக்கு எல்லா கேள்விக்குறிக்கும் வந்து கிளியர் பண்ணார். நான் பெற்றுக்கொள்ளாத அபிஷேகம் தரிசனத்தெல்லாம் ஏசப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல கொடுத்தார். தேங்க்யூ. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என் பேர் வந்து இமான்வேல். நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஏலியம் சர்ச்சில் வந்து பைபிள் காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஆண்டவர் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு ஏவுதல் இருந்துகிட்டே இருந்தது எனக்குள்ள. ஸோ இந்த வந்து உபவாச ஜெபத்தை போன வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து நான் கலந்துக்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாகவே நான் ஜெபம் பண்ணது வழக்கமாக இருந்தது. ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்தாங்க. நிறைய வரங்களால் கிருபையால் என்னை நிரப்புனாங்க. எனக்கு கிடைச்ச அதே ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக இங்கே வாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு ஒரு தேசத்தை அசைக்கக்கூடிய தெய்வனாக இருக்கிறார். ஆமென். அடுத்த வருஷம் சந்திக்கலாம். பை பாய்.